அனைத்து தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கும் தமிழ் பெயர் பலகை கட்டாயம் என்று அமைச்சர் சாமிநாதன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதற்கு முன்பாக பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நாள் விழாவில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் சாமிநாதன், தமிழ்நாடு நாள் என உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா தனது பேச்சு எழுத்தால் தமிழகத்தில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்களை அறிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளின் கீழ் பிரபலங்களின் கருத்தரங்குகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன், தமிழ் வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது என்றும், வணிக நிறுவனங்கள், அரசு பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்துக்கும் உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டு செயல்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை மீறும் பட்சத்தில் அபராதமும் விதிக்கப்படும் என தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் தமிழ் வளர்ச்சித்துறையும் அதேபோல நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய தொழிலாளர் நலத்துறையும் இணைந்து வணிக நிறுவனங்களில் பெயர் பலகை தமிழிலே வைக்க வேண்டும், பெயரில் அவசியம் தமிழிலே குறிப்பிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் அதற்குரிய அபராதங்கள் கூட குறைந்த தொகையாக இருந்தது. இப்பொழுது அது 2000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் படிப்படியாக அவர்களுக்கு துறைகளின் சார்பில் வணிக நிறுவனங்களிலும் அதே போல நம்முடைய போக்குவரத்து கழகங்களுடைய பெயர் பலகை ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கலாம். அவிநாசி அருகே ஏடிஎம் கார்டை மாற்றிக் கொடுத்து நூதன முறையில் மூதாட்டியிடம் ரூபாய் 90,000 திருடப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த தெக்கலூரில் வசித்து வருபவர் மூதாட்டி வண்ணமயில். இவர் கடந்த 4ஆம் தேதி தனது மருமகள் சுஜாதாவின் ஏடிஎம் கார்டை எடுத்துக்கொண்டு தெக்கலூர் ரவுண்டானாவில் உள்ள ஏடிஎம் மையத்திலிருந்து தனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பியுள்ளார். இதற்கு பிறகும் சுஜாதா வங்கிக் கணக்கிலிருந்து 90,000 பணம் எடுக்கப்பட்டதாக அவரது மொபைல் எண்ணிற்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனால் பதறிப்போன சுஜாதா இது தொடர்பாக அவிநாசி போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் பெயரில் போலீசார் தேனி மாவட்டம் போடி ஜேகேப்பட்டி பகுதியில் வசிக்கும் காமராஜ் மகன் தம்பிராஜை கைது செய்து அவரிடமிருந்து 90,000 பணத்தை மீட்டுக் கொடுத்தனர். போலீசார் விசாரணையில் மூதாட்டிக்கு ஏடிஎம்மில் பணம் எடுக்க உதவுவது போன்று ஏடிஎம் கார்டை வாங்கி அதனுடைய பின் நம்பரை தெரிந்து கொண்டு மூதாட்டிக்கு தேவைப்படும் பணத்தை எடுத்துக் கொடுத்துவிட்டு தன்னிடம் உள்ள போலி ஏடிஎம் கார்டை கொடுத்து அனுப்பி பின்னர் நூதன முறையில் சுஜாதாவின் வங்கிக் கணக்கிலிருந்து அவரது ஏடிஎம் கார்டு மூலமாக ரூபாய் 90,000 வரை பணத்தை எடுத்தது தெரியவந்தது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளி தம்பிராஜை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் கோவை சிறையில் அடைத்தனர். தமிழக அரசால் கட்டப்பட்டுள்ள பழைய தொகுப்பு வீடுகளை சீர் செய்யும் பணிக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 530 பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்லத்திட்டம் சார்பாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 530 பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் சார்பாக புதிய வீடு கட்டும் ஆணையை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மகாபாரதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் கலந்து கொண்டு ரூபாய் 18.50 லட்சம் மதிப்பீட்டில் 530 பயனாளிகளுக்கு முதற்கட்டமாக புதிய வீடு கட்டுவதற்கான ஆணையை வழங்கினர். மாவட்டத்தில் கல்வியில் தேர்ச்சி சதவீதத்தை உயர்த்துவதற்காக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்ச்சி சதவீதத்தை அதிகரிப்பதற்கு வினாவிடை குறிப்பேடுகளும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் மெய்யநாதன், தமிழகத்தில் குடிசையில்லா மாநிலமாக மாற்ற அரசு ஏற்படுத்தி வரும் திட்டங்கள் இது எனவும், கடந்த வருடங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட சீர்காழி, கொள்ளிடம், செம்பனார் கோவில் ஒன்றியங்களில் உள்ள சேதமடைந்த குடிசை வீடுகளில் வசிப்பவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக தமிழக அரசின் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சீர்காழி எம். பன்னீர்செல்வம், பூம்புகார் நிவேதா, எம். முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 18 வயது பூர்த்தியாகாத சிறுவர்கள் வாகனங்களை இயக்கினால் பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
கோவை மாநகர காவல் ஆணையாளர் சார்பில் ஆணையர் அலுவலகத்தில் உண்மை சம்பவத்தை குறிப்பிட்டு எடுக்கப்பட்ட நான்சி அன்டோல்டு ஸ்டோரி என்ற குறும்படத்தை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டார். பொதுமக்களிடையே போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அதனை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்று இந்த குறும்படம் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த குறும்படம் வெளியீட்டு விழாவில் வடக்கு ஆணையர் ஸ்டாலின், தெற்கு ஆணையர் சரவணன் மற்றும் கோவை மாநகர பகுதியில் உள்ள காவல் நிலையங்கள் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், பொதுமக்கள் சாலை விதிகளை மதித்து வாகனங்களில் பயணிக்க வேண்டும் போன்ற அறிவுரைகளை வழங்கினார். மேலும் பீலமேடு பகுதியில் 17 வயது சிறுவன் 4 சக்கர வாகனத்தை இயக்கியதில் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த வழக்கில் சிறுவனின் பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் 18 வயது பூர்த்தியாகாத சிறுவர்கள் வாகனங்களை இயக்கினால் பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பெற்றோர்களுடைய கடமை இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த வழக்கில் பெற்றோர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன்னா பெற்றோர்கள் 18 வயது அடையாத தங்களுடைய குழந்தைகள் அவர்களுக்கு வாகனங்களை ஓட்ட கொடுப்பது சட்டப்படி குற்றமாகும். ஆக அது மாதிரியான நிகழ்வு நடக்கும்போது சிறுவர்கள் 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர் சிறுமிகள் வாகனங்களை ஓட்டி விபத்துக்களை ஏற்படுத்தும் போது பெற்றோர்களுக்கும் அதனுடைய கான்சிக்வன்சஸ் சட்டப்படி தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தங்களுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து தங்களுடைய குழந்தைகளை சரியான முறையில் வழிகாட்டக்கூடிய வகையிலும் சாலையில் பயணிக்கக்கூடிய எல்லோருடைய பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு 18 வயது நிரம்பாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வாகனங்களை ஓட்ட அனுமதிக்கக்கூடாது. 18 வயது நிரம்பினாலும் சரியான பயிற்சி எடுத்து சாலை பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவர்கள் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். கூடலூர் அருகே கணவன் இறந்த துக்கம் தாங்காமல் மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கூடலூரை சேர்ந்தவர் அன்புக்கரசி. இவரது கணவர் முருகன் கடந்த ஓராண்டுக்கு முன்பு உயிரிழந்ததாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து அன்புக்கரசி தனது மகனுடன் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அன்புக்கரசி தனது வீட்டில் கழுத்து அறுபட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற கூடலூர் போலீசார் அன்புக்கரசியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அன்புக்கரசி தனது கணவர் இறந்த துக்கம் தாங்காமல் இருந்து வந்த நிலையில் தனது கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. மேலும் இந்த சம்பவம் குறித்து கூடலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.